ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் சர்வீசஸ் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா, ஏற்கனவே ஓஎஸ்ஐ மாடலில் பார்த்துருக்கோம். இது வந்து எங்கே இருக்கும், இஸ் அ லொக்கேட்டட் பிட்வீன் த அப்ளிகேஷன் லேயர் அண்ட் த நெட்வொர்க் லேயருக்கு நடுவில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் சொல்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன் சொல்லலாம், இல்லை எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இஸ் அ பிட்வீன் த டூ அப்ளிகேஷன் லேயர்ஸ். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் சர்வீசஸில் என்னென்னு பார்க்க போகிறோன்னா, த கோல் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் லேயர் நம்ம ஏற்கனவே எதுக்காக டிரான்ஸ்போர்ட் லேயர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ் அன் எஃபிஷியன்ட் ரியலபிள் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஏதாவது அப்ளிகேஷன் லேயருக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் யூஸ் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, இந்த டு அச்சீவ் திஸ் த டிரான்ஸ்போர்ட் லேயர் யூஸ் த சர்வீசஸ். நம்ம ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் தேவை. அதுக்கு என்னென்ன சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் ப்ரொவைடட் பை த நெட்வொர்க் லேயர். இது வந்து நெட்வொர்க் லேயர்லேருந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணோம். த சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர் வித்தின் த டிரான்ஸ்போர்ட் லேயர் தட் டஸ் நாட் ஒர்க். அதாவது இப்போ ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேரோ இருக்கிற டிரான்ஸ்போர்ட் லேயரில் இருக்கிறது ஒர்க் பண்ணாதது நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். இந்த டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, கேன் பி இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கர்னலில் இருக்கும். இஸ் அ லைப்ரரி பேக்கேஜ் பவுண்ட் இந்த நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் யூசர் ப்ராசஸ் இருக்கும், செப்பரேட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து இருக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் என்டிட்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஒர்க் பண்ணாதான் நம்ம டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கனெக்ஷன் ஓரியன்டட் அண்ட் கனெக்ஷன் லெஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கனெக்ஷன் ஓரியன்டட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸை வந்து பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே நெட்வொர்க் சர்வீஸில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, நெட்வொர்க் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இதில் வந்து 3 ஃபேஸஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் தென் ரிலீஸ். எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா கனெக்ஷனை கொடுக்குறது, அண்ட் தென் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அண்ட் தென் அந்த கனெக்ஷனை ரிலீஸ் பண்ணுறது. அட்ரஸிங் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். எதில் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்லையும் அந்த நெட்வொர்க் சர்வீஸ்லையும் நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த கனெக்ஷனில் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் சர்வீஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது கனெக்ஷன் லெஸ்ஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கனெக்ஷன் ஓரியன்டட் நெட்வொர்க் சர்வீஸாக இருந்ததுன்னா, ஸோ ஆன் டாப் ஆஃப் த கனெக்ஷன் ஓரியன்டட் நெட்வொர்க் சர்வீஸ் இட் இஸ் எ insufficient to set up the connection to a single packet நம்ம அனுப்பும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேலஞ்சஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது அது வந்து நம்மளால் செட்டப் பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் பேக்கெட்டை சென்ட் பண்ணுறோன்னா கனெக்ஷன் ஓரியன்டட் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைஸ் கனெக்ஷன் லெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இதே கனெக்ஷன் ஓரியன்டடில் நம்ம ஈஸியாக அனுப்பிச்சிடலாம் சிங்கிள் பேக்கெட்டாக இருந்தாலும். ஆனால் கனெக்ஷன் லெஸ் இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த கனெக்ஷன் லெஸ் பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் லெஸ்ஸில் நம்ம பேக்கெட்டை சென்ட் பண்ணுறது போது லாஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி கெட் த ப்ராப்ளம்ஸ். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி சொன்னோம் இல்லையா. டிரான்ஸ்போர்ட் என்டிட்டினா அதாவது ஒரு ஹார்ட்வேரோட சாஃப்ட்வேரு, அது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்குள்ளே இருக்கும். டஸ் நாட் ஒர்க். அதான் வந்து டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி மூலமாக தான் நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். அண்ட் தென் ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணலாம். நம்ம காம்பன்சேட்டட் பேக்கெட் லாஸ் ஆச்சுன்னா நம்ம பண்ண நம்ம ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். In a connection-oriented network, the transport entity is informed of a through a long transmission. Connection-orientedல பார்த்தீங்கன்னா the transport entity வந்து நமக்கு வந்து இருக்கும். A long transmission, that is network connection has been long connectionாக இருக்கும் போது நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கனெக்ஷன் லெஸ்ஸில் இருக்கும்போது இந்த பேக்கெட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா லாங் டிரான்ஸ்மிஷன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி வந்து நமக்கு வந்து தேவைப்படும். சில நேரத்தில் பார்த்தோன்னா டெர்மினேட் ஆகிடும். லாங் கனெக்ஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து டெர்மினேட் ஆகிடும். டேட்டா வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகாது. அதாவது டேட்டா எங்கே டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் என்டிட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நியூ நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த நியூ நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரி வந்து சென்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. எங்கே பிக்கப் பண்ணுறது, எங்கே லெஃப்ட் ஆகுறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும்.
இப்போ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ப்ரிமிட்டிவ்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னா டு அலோ யூசர்ஸ் டு ஆக்சஸ் த டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். அதாவது இந்த ப்ரிமிட்டிவ்ஸ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து யூசர்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் அலோ பண்ணுறதுக்கும் சம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நம்ம டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சம் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இன்டர்ஃபேஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸும் பார்த்தீங்கன்னா ஓன் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, த டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் இஸ் லைக் த நெட்வொர்க் சர்வீசஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். மெயின் டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் சர்வீசஸ் இஸ் இன்டென்ட் டு மாடல் த சர்வீஸ் அஃபர்ட் பை த ரியல் நெட்வொர்க்ஸ். இது வந்து ரியல் நெட்வொர்க்ஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரியல் நெட்வொர்க்ஸில் நமக்கு என்ன ஆகும், டேட்டா பேக்கெட்ஸ் லாஸ் ஆகும். என்னென்னா நெட்வொர்க் சர்வீசஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியல் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து பேக்கெட் வந்து நிறைய லாஸ் ஆகும். அதனால் இது அன்ரிலையபிளாக இருக்கும் எங்கள் ரியல் டைம் நெட்வொர்க்ஸில். ஆனால் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸில் நம்ம ரியல் டைம் நெட்வொர்க்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிமிட்டிவ்ஸ் ஃபார் எ சிங்கிள் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் என்னென்ன ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, லிசன், கனெக்டு, சென்டு, ரிசீவ் அண்ட் தென் டிஸ்கனெக்ட் சொல்லிட்டு 5 இருக்குது. லிசன்லனா பேக்கெட்டில் நம்ம சென்ட் பண்ண மாட்டோம். இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் அன்டில் சம் ப்ராசஸ் ட்ரைஸ் டு கனெக்ட். அதாவது வேறு ஏதாவது ப்ராசஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு வருதுன்னா அதை பிளாக் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த லிசன்ற ப்ரிமிட்டிவ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கனெக்ட்னா கனெக்ஷன் கொடுக்குறது. அது எக்ஸ்டாப்ளிஷ் கனெக்ஷனை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் கனெக்ட்ன்றத ப்ரிமிட். அண்ட் சென்டு அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை சென்ட் பண்ணுறது, அதான் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறது. ஓகேவா. ரிசீவ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பேக்கெட்டுமே நம்ம சென்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ரிசீவ்லனா பிளாக் அன்டில் ஏ டேட்டா பேக்கெட் அரைவ். டேட்டா பேக்கெட் வந்துடுச்சுன்னா இது என்ன ஆகுனா பிளாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிஸ்கனெக்ட்டு. இப்போ எல்லாமே எனக்கு வந்துடுச்சுன்னா அந்த ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சோம் இல்லையா, நம்ம கனெக்ஷன் ரிக்வெஸ்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா டேட்டா எல்லாம் வந்துடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், டிஸ்கனெக்ட் ரிக்வெஸ்ட் வந்து நம்ம கொடுத்தோம்னா அந்த கண்டிஷன் என்ன ஆகும், ரிலீஸ் த கண்டிஷனை ரிலீஸ் பண்ணிவிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரிமிட்டிவ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வர் சைட் ப்ரிமிட்டிவ்ஸ். சர்வர் சைடில் ப்ரிமிட்டிவ்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சாக்கெட்டு, பைண்டு, லிசன், அக்செப்ட், கனெக்ட் அண்ட் சென்ட். இதுதான் பார்த்திங்கன்னா சர்வர் சைட் ப்ரிமிட்டிவ்ஸ். ஓகேவா. இப்போ சாக்கெட் அப்படின்னா நியூ கம்யூனிகேஷனை வந்து கொடுக்குறது தான், ஒரு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா சாக்கெட் அப்படின்னு வந்து சொல்வோம். பைண்ட் அப்படின்னா அந்த சாக்கெட் கூட லோக்கல் அட்ரஸ் எங்கே போகணுமோ அந்த லோக்கல் அட்ரஸை அட்டாச் பண்ணுறது தான் நம்ம பைண்ட் அப்படின்னு வந்து சொல்வோம். லிசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கனெக்ஷனை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குறது. இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா க்யூ சைஸை பொறுத்து எத்தனை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத. நெக்ஸ்ட்டு அக்செப்ட்னா என்ன ஆகும், கனெக்ஷன் என்ன ஆகும், பிளாக் த குவாலிட்டி அந்த கனெக்ஷன் அட்டம்ஸ் அரைவ்ஸ். அதாவது அக்செப்ட் அப்படின்றது ஏற்கனவே வந்துடுச்சுன்னா புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணுறது. அண்ட் தென் கனெக்ட் அப்படின்றது எக்ஸ்டாப்ளிஷ் கனெக்ஷனை கொடுக்கறது. சென்ட்னா டேட்டாவை சென்ட் பண்ணுறது அந்த கனெக்ஷன் மூலிமா. ரிசீவ்னா அந்த கனெக்ஷன்லேருந்து நம்ம ஏற்கனவே சென்ட் பண்ணியிருக்கலாம் அங்கேருந்து ரிசீவ் பண்ணுறது டேட்டாவை. ஓகேவா. இப்போ டேட்டா போயிடுச்சுன்னா அங்கே எக்னாலஜ்மெண்ட்டு ஏதோ சம் டேட்டா ஃப்ரம் த கனெக்ஷனை கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் அப்படின்னா கனெக்ஷனை ரிலீஸ் பண்ணுறது. ஓகேவா. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.